நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திமுக ஆட்சியில்தான் காவல்துறையின் முக்கிய அதிகாரிகளே பாலியல் வழக்கில் சிக்கியுள்ளதாக பேச்சு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா ஆத்துமேடு அண்ணா திடலில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் 77வது பிறந்தநாள் விழா கொண்டாட்ட நிகழ்ச்சி ஒன்றிய செயலாளர் ஜான் போஸ் தலைமையிலும் நகர செயலாளர் பாபு சேட் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில டாக்டர் பரமசிவம், எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் தென்னம்பட்டி பழனிசாமி, குஜிலிம்பாறை ஒன்றிய செயலாளர் மலர்வண்ணன் பெருமாள், வடமதுரை ஒன்றிய செயலாளர் லட்சுமணன், தண்டாயுதம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் முன்னாள் வனத்துறை அமைச்சரும் அதிமுக பொருளாளருமான திண்டுக்கல் சீனிவாசன் பேசுகையில், காவல்துறையில் உயர் அதிகாரிகளே பெரும்பாலும் பாலியல் வழக்கில் சிக்கி சிறையில் இருக்கிறார்கள். ஆனால் அம்மாவின் ஆட்சியிலும் எடப்பாடியார் ஆட்சியிலும் பாலியல் குற்றச்சாட்டுகள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என கேள்வி எழுப்பினார். மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் நகரம் முதல் குக்கிராமம் கஞ்சா, லாட்டரி, சந்துக்கடையில் கல், மது படுஜோராக நடைபெறுகிறது. இது காவல்துறையினருக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? கண்டிப்பாக தெரியும். திமுகவின் அமைச்சர்கள், தளபதிகள் அத்தனை பேரும் செய்வார்கள், எதையும் கண்டுகூடாது என்று முதலமைச்சர் உத்தரவு போட்டுள்ளார் என்று பகிரங்க குற்றச்சாட்டு தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் 2077 பொதுமக்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் பாஜக மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் செந்தில்குமார் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பாஜகவினர், இளைஞர் இளம்பெண்கள், பாசற மாநில செயலாளர் விபிபி பரமசிவம் தலைமையில் அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர்.